இயற்கை கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மனித சமூக பொருளாதார வரலாற்று காலகட்டமும் கணித மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஸோ எந்த கணித பிரிவு அதற்கான தீர்வினை பெறும் வடிவத்தினை பெற்றிருக்கிறது? நேச்சர் இஸ் ரிட்டர்ன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கூற்றை கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாபெரும் இயற்பியல் மேதையான கலீலியோ கூறினதான் நமக்கு அறியப்படுகிறது. இப்போ இந்த கலீலியோ ஏன் இதை சொன்னார் அப்படின்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் கணித கட்டமைப்புக்குள்ள வருது அப்படிங்கிறத அவர் உணர்ந்ததுனால அதை சொன்னார். இதே மாதிரி பண்டைய காலத்தில் இருந்தக்கூடிய யூக்ளிடோ இல்லை மற்ற கிரேக்கத்தில் தாலமி அந்த மாதிரி மேதைகளும் இதே கருத்துக்களை முன்வைச்சிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கணித மொழி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் டூல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இயற்கையில் இருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஆய்வகத்துக்குள்ளே கொண்டு வரணும், இல்லை அதை மிக சிறந்த முறையில் மிமிக் பண்ணணும். அதாவது அதை நம்ம லேப் என்விரான்மெண்ட்குள்ளே கொண்டு வரணும், சூழலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ராக்டல் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு கணித உட்பிரிவு இருக்குது. ஃப்ராக்டல் ஜாமெட்ரி இது கிட்டத்தட்ட 1980 காலகட்டத்தில் தான் டெவலப் ஆகி இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மிக சிறந்த இயற்கை மட்டும் இல்லை, மனித உறுப்புகளாக இருக்கட்டும், விலங்குகளுடைய உறுப்புகள் செயல்பாடாக இருக்கட்டும், நம்ம ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன்லாம் வச்சா கூட அது அப்படியே அதோடைய அந்த செயற்பாடுகள்லாம் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ராக்டல் ஜாமெட்ரி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. அதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ட்ரையாங்குலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி நிறைய இந்த கணித சிந்தனைகளை பயன்படுத்தி அல்காரிதம் சொல்லுவோம் இல்லைங்களா, செய்முறை விளக்கம், அதை வச்சு நம்ம நிறைய இன்னைக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இயற்கையிலே வரக்கூடிய விளைவுகள், அது மின்னலில் எப்படி இதாகும், இடி எப்போ வரும், அந்த மாதிரி பூகம்பத்துடைய விளைவுகள், சுனாமி எப்போ வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையில் நடக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய இந்த வேறுபாடுகளை பிளாக்-ஷோல்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு கணித கோட்பாடுக்குள்ளே வரும். அந்த மாதிரி அந்த பிளாக்-ஷோல்ஸ் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு நோபல் பரிசு கிடைச்சிது அவங்களுக்கு. அது இப்போ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கட்டும், மனிதர்கள் உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அநேகமான செய்திகளை கணித மொழியில் நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் உண்மை.